ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரியில் லெசன் 7 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சிலபஸ் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் டாப்பிக்கில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் அப்படின்ற டாபிக் கீழே தான் வந்து இந்த லெசன் 7 வரும். அதே சமயம் இந்திய தேசிய காங்கிரஸ் அடுத்த டாப்பிக்கும் வந்து இந்த சிலபஸ் பிரகாரம் கவர் ஆகுது. இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து படிச்சிங்கன்னா மட்டும்தான் இது புரியும். ஸோ நான் ரொம்ப ஈஸியாக தான் வந்து இதில் பாயிண்ட்ஸ் வந்து சொல்ல போகிறேன். என்னென்ன தேவை, நிறைய கதை இருக்க மாதிரி இருக்குது. நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாபிக் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பழங்குடியினர் மற்றும் விவசாயிகள் அவங்க எப்படிலாம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து எழுச்சி பண்ணுறாங்க. பழங்குடியினர் மற்றும் விவசாயிகளினுடைய எழுச்சி, 1857 பெரும் புரட்சி, அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி உருவாகுது, வங்க பிரிவினை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தன்னாட்சி இயக்கம். ஸோ இந்த டாபிக் எல்லாமே வந்து இதில் கவர் ஆகும். ஓகே, லெசன் பார்க்கலாம். 1757 நான் ஆக்சுவலி பாயிண்ட்ஸாக படிக்க போகிறதில்ல. நான் என்னென்ன பாயிண்ட் இருக்கோ அதை மட்டும் நான் நம்மளே ஸ்டோரி மாதிரி நான் சொல்லிடுறேன். 1757 ஜூன் 23 வந்து பார்த்திங்கன்னா பிளாசி போர் நடந்தது. 1757 ஜூன் 23 பிளாசி போர் நடந்தது. யாருக்கும் அப்படின்னா வங்காள நவாப்பான சிராஜ் உத் தௌலாவுக்கும் சிராஜ் உத் தௌலாவை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து தோற்கடிச்சிட்டாங்க. ஸோ பிளாசி போர் யாருக்கும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கும் சிராஜ் உத் தௌலோ, வங்காள நவாப்பான சிராஜ் உத் தௌலோ, இவங்க 2 பேருக்கு வந்து நடைபெற்றது. இந்த டைமில் வந்து ஆங்கில படையினுடைய தலைமை தளபதியாக யார் இருந்தாங்க அப்படின்னா ராபர்ட் கிளைவ். இந்த ராபர்ட் கிளைவ் வந்து இவருடைய அந்த சிராஜ் உத் தௌலாவோட ஒரு சித்தப்பா தான் வந்து மீர் ஜாபர். இந்த மீர் ஜாபர் கிட்ட ஒரு ரகசிய ஆதரவை வந்து ஒரு ரகசிய ஆதரவு தாங்கன்னு சொல்லி கேட்டு தான் இந்த பிளாசி போருக்கு வந்து வழிவகுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் சிராஜ் உத் தௌலாவினுடைய சித்தப்பாவான மீர் ஜாபரே வந்து பார்த்திங்கன்னா புதிய நவாப்பாக வங்காளத்தினுடைய புதிய நவாப்பாக வந்து நியமிக்கப்படுறாரு. அவர்கிட்ட இருந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 2,25,00,000 ரூபாயை 1757 மற்றும் 1760 இடைப்பட்ட காலகட்டத்தில் பெற்றது. அந்த டைமில் வந்து அவ்வளோ காசையும் வந்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து வாங்கிக்கிறாங்க. அந்த பணத்தை வச்சு தான் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜவுளித்துறையை அதிவேகமாக இயந்திரமயமாக்க உதவிய பிரிட்டனின் தொழில் புரட்சிக்கு பயன்படுத்தப்பட்டது. பிரிட்டனினுடைய அந்த தொழில் புரட்சிக்கு அந்த பணமானது பயன்படுத்தப்பட்டது. ஸோ இதில் வந்து பிளாசி போர் யாருக்கும் நடுவில் நடந்தது, அது ரொம்ப முக்கியம். ஜூன் 23 1757 நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் வந்து சந்தைப்படுத்தணும் அப்படின்றது அவங்களுடைய மிகப்பெரிய குறிக்கோளாக இருக்குது. இந்தியா வந்து கிழக்கிந்திய கம்பெனியால் கொள்ளையடிக்கப்படும் செயலானது மேலும் 190 ஆண்டுகளுக்கு நீடித்தது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, கொள்ளையடிச்சிட்டே இருக்காங்க, இந்தியர்கிட்ட இருந்து கொள்ளையடிச்சிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ தான் டாபிக் உள்ள வரும். விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர்களினுடைய எதிர்ப்பு. விவசாயிகளும் பழங்குடியினரும் வந்து அவங்கள வந்து பயங்கரமாக வந்து எதிர்க்கிறாங்க. நிறைய கிளர்ச்சிகள் எல்லாம் செய்கிறாங்க. இந்தியாவிலேருந்து இவங்க 2 பேருமே இந்தியாவிலேருந்து ஆங்கிலேயர்களை வந்து வெளியேறணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இவங்க இந்த ஆங்கிலேயர்கள் உள்ளே வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அந்த நிலை தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தான் வலியுறுத்தினாங்களே தவிர இவங்க முற்றிலும் வெளியேறணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போராடலை. அதாவது அந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஆங்கிலேய ஆட்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் குறைவான எண்ணிக்கையில் விவசாயிகளின் கிளர்ச்சி நடந்தது. ஒரு 100க்கும் குறையாத எண்ணிக்கையில் வந்து விவசாயிகள் வந்து கிளர்ச்சி பண்ணாங்க. நிறைய கிளர்ச்சிகளில் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சி ஒரு 4 பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. மறுசீரமைத்தலுக்கு இதெல்லாம் சும்மா இதாக பார்த்துக்கோங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து கொஷின்ஸில் கேட்குற அளவுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பழைய முறைமைகள் மற்றும் பழைய சமூக உறவுகளை நிலைநிறுத்தும். அதாவது மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சி அப்படின்னா பழைய முறையை வந்து எங்களுக்கு மறுபடியும் வேணும்
அதை மறுபடியும் நாங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக விவசாயிகள் போராடினாங்க. ரெண்டாவது, சமய தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சமயம் சார்ந்த அந்த விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு வந்து போதிச்சு அவங்கள வந்து விடுதலைக்காக தயார்படுத்துனாங்க, உள்ளூர் மக்களின் விடுதலைக்காக வந்து போராடினாங்க. அடுத்து, சமூக கொள்கை ஆங்கிலேயர்களாலும் பாரம்பரிய உயர்குடியினராலும் குற்றவாளிகளாக கருதப்பட்டன. இந்த சமூக கொள்கை, இந்த சமூக இயக்கங்களினுடைய இந்த தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களும் எதுக்குறாங்க, மேல்தட்டு மக்கள் இருப்பாங்க பார்த்திங்களா, பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அந்த மேல்தட்டு மக்களும் வந்து இவங்களை வந்து ஒரு குற்றவாளியாக பார்க்குறாங்க. பட் ஆனால் இந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் மட்டும் அவங்கள வந்து உழைத்த நாயகர்களாகவும் சாதனையாளர்களாகவும் கண்டன. மக்களின் கிளர்ச்சின்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்க எப்போ வேணாலும் மக்கள் வந்து கிளர்ச்சி பண்ணுவாங்க, தலைவர்களே இல்லாமலும் திடீரெனவும் எழுந்த புரட்சி இயக்கங்கள். நெக்ஸ்ட்டு, வருவாய் முறையில் மாற்றங்கள். வருவாய்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருந்தே அந்த முகலாயர்களினுடைய பீரியடுக்கு அப்புறம் அவங்க என்ன வருவாய் அமைப்பை வந்து வச்சுருந்தாங்களோ அதை தான் வந்து நடைமுறைப்படுத்திகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் கிழக்கிந்திய கம்பெனி சீரமைத்ததை அடுத்து விவசாயிகளை நிதிச்சுமைகள் பெரிதும் அதிகரித்தன. ஸோ விவசாயிகள் மேலே வந்து அதிகமான நிதிச்சுமை வந்து விதிக்கப்பட்டது. ஆங்கிலேய ஆட்சிக்கு முன் இந்தியாவில் தனி சொத்துரிமை பற்றிய எந்த விரிவான திட்டமும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இந்த தனி சொத்துரிமை அப்படின்றத வந்து விரிவுபடுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. நிலத்தை குத்தகைக்கு விடுவதும் கீழ் குத்தகைக்கு விடுவதும் விவசாய உறவுகளை பெரிதும் சிக்கலாக்கியது. ஜமீன்தாரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிலப்பிரபுகளுக்கு வந்து குத்தகைக்கு விடுறாங்க. ஜமீன்தாரர்கள் நிலப்பிரபுகளுக்கு குத்தகை விடுறாங்க. இந்த நிலப்பிரபுகள் என்ன பண்ணுறாங்க, விவசாயிகிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து வசூலித்து அதை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் விவசாயிகள் மீதான வரிச்சுமை வந்து அதிகமானது. இதெல்லாம் வந்து காரணங்கள், ஏன் வந்து இந்த விவசாயிகள் வந்து ஏன் போராட்டத்துக்கு வராங்க அப்படிங்கிறதுக்கான காரணங்கள். இந்த காரணங்களால தான் அவங்க வந்து கிளர்ச்சி பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து விவசாயிகள் கிளர்ச்சின்னு பார்த்திங்கன்னா இதில் 2 தான் கொடுத்துருக்காங்க. ஃபராசி இயக்கம், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பரசத்தில் வஹாபி கிளர்ச்சி ஒன்று, இன்னொன்று ஃபராசி இயக்கம். இந்த 2 தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து, பழங்குடியினர்களினுடைய கிளர்ச்சி. ஸோ நீங்கள் நோட்டில் என்ன பண்ணுங்கள், விவசாயிகளினுடைய கிளர்ச்சி அப்படின்னு சொல்லி போட்டு ஃபராசி இயக்கம், இன்னொன்று வஹாபி இயக்கம், இந்த 2ஐயும் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஃபராசி இயக்கம் அப்படின்றது ஹாஜி ஹரியத்துல்லா அப்படின்றவரால் 1888ஆம் ஆண்டு ஃபராசி இயக்கம் வந்து தொடங்கப்பட்டது. 1818 வந்து தொடங்குறாங்க. அவருக்கு அப்புறம் அவர் மறைஞ்சதுக்கு பின்னாடி 1839 அவருடைய மகனான டூடு மியான் அப்படின்றவர் வந்து தலைமையேற்றுக்கிறாரு, அந்த ஃபராசி இயக்கத்துக்கு தலைமையேற்கிறாரு. 3ஆவதாக வந்து பார்த்திங்கன்னா இவர் இறந்ததுக்கு அப்புறம் 1862 டூடு மியான் மறைந்த பிறகு 1870 நோவா மியான் என்பவரால் இந்த இயக்கம் மீண்டும் புத்துயிர் பெற்றது. நோவா மியான். ஸோ 3 பேர் வந்து இந்த ஃபராசி இயக்கத்துக்கு வராங்க. இவர் டூடு மியான் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு, புக் பேக்கில் கூட ஒரு கொஷின் இருக்குது, அதனால் பார்த்துக்கோங்க. அவர் வரி செலுத்த வேண்டாம் என்று விவசாயிகளை கேட்டுக்கொண்டார். இவங்களாம் விவசாயிகளுக்கு ஆதரவாக வந்து போராடுறவங்க, அதனால தான் அது வந்து விவசாயிகளினுடைய கிளர்ச்சியில் வருது. ஃபராசி இயக்கமோ வஹாபி இயக்கமோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் இந்த டூடு மியான் என்ன சொல்கிறாருன்னா, வரி செலுத்த வேண்டாம், விவசாயிகளை வரி செலுத்த வேண்டாம், பொதுமக்கள் நிலத்தையும் அனைத்து வளத்தையும் சரிசமமாக அனுபவிக்க வேண்டும் என்ற எளிய கொள்கையில் இந்த அறிவிப்பு பிரபலமடைந்தது. எல்லாருமே வந்து அந்த சொத்துக்களை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பாயிண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிலம் கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்கிறாரு. நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று கூறியவர் யாருன்னு கேட்கலாம், டூடு மியான். வாடகை வசூலிப்பது அல்லது வரி விதிப்பது ஆகியன இறைச்சட்டத்துக்கு எதிரானது என்றார். வாடகை வசூலிப்பது, வரி வசூலிப்பது இதெல்லாம் எதிரானது அப்படின்னு சொல்லி டூடு மியான் வந்து சொல்கிறாரு. கிராம அமைப்புகளின் கட்டமைப்பு மூலமாக பெரும் எண்ணிக்கையிலான விவசாயிகள் ஒன்று திரட்டப்பட்டன. ஸோ இவரோட இயக்கத்துக்காக நிறைய விவசாயிகள் வந்து ஒன்று திரண்டு வந்து எதிர்க்கிறாங்க. ஸோ அவருக்கு பின்னாடி நோவா மியான் 1870 வராரு. ஸோ இவ்வளோதான் இந்த ஃபராசி இயக்கம் அப்படின்றது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வஹாபி இயக்கம். பரசத்தில் வந்து பரசம்ன்ற ஒரு பகுதி இருக்குது வங்காளத்தில். ஸோ அங்கே என்ன நடந்தது, வஹாபி கிளர்ச்சி என்பது ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுகளுக்கும் எதிராக துவங்கப்பட்டதாகும். ஸோ அங்கே வந்து விவசாயிகள் போராடுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கும் வந்து நிலப்பிரபுகளுக்கும், ஆங்கில ஆட்சிக்கும் நிலப்பிரபுகளுக்கும் எதிராக வந்து துவங்கப்பட்டது தான் இந்த பரசத்தில் ஏற்பட்ட இந்த வஹாபி கிளர்ச்சி.
வங்காளத்தில் பரஸ் பகுதியில் 1827 அந்த வாக்கில் வந்து தொடங்கப்பட்டது. அந்த பராசி இயக்கம் அப்படின்றது 1827 இந்த கிளர்ச்சி நடைபெற்றது. வஹாபி போதனைகளால் பெரிதும் ஆழமாக ஈர்க்கப்பட்டவராக திகழ்ந்த இஸ்லாமிய மத போதகர் டீடு மிர் என்பவர் இந்த கிளர்ச்சிக்கு தலைமையேற்றார். ஸோ இந்த கிளர்ச்சியினுடைய தலைமையேற்று நடத்தியவர் யார் அப்படின்னா டீடு மீர் அப்படின்றவர் தான் வந்து தலைமையேற்று நடத்தினார். இது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஜமீன்தாரி முறையால் ஒடுக்கப்பட்ட குறிப்பாக இஸ்லாமிய விவசாயிகள் மத்தியில் அவர் செல்வாக்குமிக்க நபராக திகழ்ந்தார். அந்த ஜமீன்தாரி முறையால் ஒடுக்கப்பட்ட இஸ்லாமியர்கள் இருப்பாங்க பார்த்திங்களா, இஸ்லாமிய விவசாயிகள் மத்தியில் இவர் வந்து ஒரு செல்வாக்குமிக்க நபராக வந்து திகழ்ந்திருக்காரு. ஏன்னா விவசாயிகளை வந்து இவங்க கொடுமைப்படுத்துறதை வந்து இவங்களால் வந்து ஏற்றுக்க முடியல. ஸோ இந்த காரணங்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு தான் விவசாயிகளினுடைய கிளர்ச்சி அப்படின்றது ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. இது 2 படித்தாவே போதும். எப்போ நடந்திருக்கு இந்த பரசத்தில் வஹாபி கிளர்ச்சி எப்போ, அதே மாதிரி ஃபராசி இயக்கம் எப்போ தொடங்கப்பட்டது 1818 ஃபராசி இயக்கம். இங்கே வந்து 27 வந்து பார்த்திங்கன்னா வஹாபி கிளர்ச்சி 2 தான். அடுத்து பழங்குடியினர்களினுடைய கிளர்ச்சி. ஃபஸ்ட்டு வந்து பழங்குடியினர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரசு வனங்கள் குறித்த நேரடி தனி உரிமை வேண்டும் என்று கோரியது. அதாவது வனங்கள் எல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க, தனி உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் வனங்களை வந்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வர்த்தகமயமாக்குறாங்க, வர்த்தகத்துக்காக இது பண்ணுறாங்க. அதனால தான் பழங்குடியினர்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்க்கிறாங்க. பழங்குடியின பகுதிகளில் பழங்குடியினர் அல்லாதாரான வட்டிக்கு பணம் கொடுப்போர், வர்த்தகர்கள், நில ஆக்கிரமிப்பாளர்கள் மற்றும் ஒப்பந்தக்காரர்கள் போன்றோர் ஊடுருவதற்கு இது ஊக்கம் தந்தது. ஸோ வந்து வர்த்தகம்னு வரும்போது வர்த்தகத்துக்கு பயன்படுத்துகிறாங்க, அது வியாபாரத்துக்கு போகுது. அப்படிங்கும்போது பழங்குடியின மக்களுக்கு வந்து உரிமை இல்லை. அங்கே இல்லாத பழங்குடியின மக்கள் இல்லாத ஆட்கள் எல்லாம் உள்ளே புகுந்து அதை வந்து உரிமை கொண்டாடும் போது இவங்களுக்கு வந்து கோபம் வருது. இதனால் ஆதிவாசி நிலத்தின் பெரும்பகுதி இழக்கப்பட்டு அவர்கள் தாங்கள் பாரம்பரியமாக குடியிருந்து வந்த பகுதிகளில் இருந்து இடம்பெயர்ந்து வாழ நேர்ந்தது. ஸோ பழங்குடியினர் எல்லாம் அந்த இடத்தை விட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க, பழங்குடியின மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயரனுடைய ஆட்சியை வந்து எதிர்க்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல் கிளர்ச்சி. ஃபஸ்ட்டு 3 கிளர்ச்சி நடைபெற்றிருக்கும். ஒன்று கோல் கிளர்ச்சி, சாந்தலர்களினுடைய கிளர்ச்சி, இன்னொன்று வந்து முண்டா கிளர்ச்சி. 3 கிளர்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியினர்களினுடைய கிளர்ச்சி. ஸோ இதை வந்து ஹைஃபன் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அப்படி இது ஹிண்ட் எடுத்திங்கன்னா மட்டும்தான் படிக்க முடியும். சும்மா புக்லேயே படிக்கிறதெல்லாம் கண்டிப்பாக பண்ணவே முடியாது. கோல் கிளர்ச்சினா என்ன, ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிஷா ஆகிய பகுதிகளில் சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் ஆகிய இடங்களில் 1831-32 ஆண்டுகளில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சி கோல் கிளர்ச்சியாகும். 1831-32 எந்தெந்த பகுதி, ஜார்க்கண்ட், ஒடிஷா, அதுக்கப்புறம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சோட்டா நாக்பூர், சிங்பூம் ஆகிய இடங்களில் நடந்தது. முக்கியமாக ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிஷா ஆகிய பகுதிகளில் உள்ள சோட்டா நாக்பூர், ஜார்க்கண்ட் ஒடிஷா 2லையும் இருக்கக்கூடிய சோட்டா நாக்பூர், சிங்பூம் அந்த இடங்களில் 1831-32 இந்த பீரியடில் தான் வந்து இந்த கோல் கிளர்ச்சி நடந்தது. இது பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் தலைமையில் நடந்தது. இதனுடைய தலைவர்களாக யார் இருந்திருக்காங்க, பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் அப்படின்ற 2 பேர் இருந்திருக்காங்க. சோட்டா நாக்பூர் பகுதியின் அரசர் வருவாய் வசூலிக்கும் பணியை வட்டிக்கு பணம் கொடுப்போரிடம் குத்தகைக்கு விட்டிருந்தார். இவர் என்ன பண்ணுறாரு, இந்த அரசர் சோட்டா நாக்பூரில் இருந்த அரசர் வந்து என்ன பண்ணுறாரு, வருவாய் எல்லாம் பழங்குடியினர்கிட்ட இருந்து வசூலிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த வருவாயை யார்கிட்ட வசூலிக்கிற அந்த பொறுப்பை வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க கிட்ட வந்து குத்தகைக்கு விட்டுறாரு. நீங்கள் போய் எல்லாத்தையும் வசூலிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி குத்தகைக்கு விட்டுறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கறது, பழங்குடியினரை வந்து கட்டாயப்படுத்தி அந்த பகுதியிலேருந்து வெளியேற்றுறது, இது எல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப வந்து கோபத்தை வந்து ஏற்படுத்துது. அந்த பழங்குடியின மக்களுக்கு வெளியாட்களினுடைய சொத்துக்கள் மீது தாக்குதல் நடத்துதல், கொள்ளையடித்தல், அதுக்கப்புறம் கலவரம் செய்து, இந்த மாதிரி எல்லாம் வந்து இவங்களும் வந்து தன்னுடைய தொடக்க கால கிளர்ச்சியை வந்து பழங்குடியின மக்கள் காமிக்கிறாங்க.
மேளங்களை முழங்கியும் அம்புகளை எய்தும் வெளியாட்களை வெளியேற செய்யும் எச்சரிக்கைகளை செய்தும் பல வகைகளில் பழங்குடியின தலைவர்கள் தங்கள் கிளர்ச்சி பற்றிய செய்திகளை பரப்பின. மேளத்தாலெல்லாம் முழங்கிட்டு அம்புகளை விடுறது, வெளியாட்களை துரத்துறது, இந்த மாதிரி நிறைய கிளர்ச்சிகளை இவங்களும் பழங்குடியின மக்கள் செய்கிறாங்க. ஆனால் இதை ஆங்கிலேயர்களினுடைய மிகப்பெரிய அந்த வன்முறையை வச்சு ஆங்கிலேயர்கள் இந்த கிளர்ச்சியை ஒடுக்கிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோல் கிளர்ச்சி அப்படின்றது எங்கே நடந்தது? ஜார்க்கண்ட், ஒடிஷா பகுதியில் சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் ஆகிய பகுதிகளில் 31, 32 1831, 32 பகுதிகளில் நடந்தது. முக்கியமாக அவங்க எதுக்காக இந்த போராட்டத்தை நடத்துகிறாங்க? அதிகமாக விவசாயிகள் இது பண்ணுறாங்க, பழங்குடியின மக்களை வெளியில் தள்ளுறாங்க, அவங்களுடைய இடத்த பிடிக்க ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. இந்த காரணங்களுக்காக இந்த புரட்சியான நடந்தது. இது யாருக்கு தலைமை ஏற்றாங்க அப்படின்னா பின்த்ராய் மற்றும் சிங்ராய் ஆகிய 2 பேரும் இதுக்கு தலைமையேற்று நடத்துகிறாங்க. அடுத்து சாந்தலர்களினுடைய கிளர்ச்சி. இந்தியாவின் கிழக்கு பகுதிகளில் பரவலாக வாழ்ந்தவர்கள் சாந்தலர்கள் நிரந்தர குடியிருப்புகளின் மீது ஜமீன்களை உருவாக்குவதற்காக தங்கள் பூர்வீக இடத்தை விட்டு இடம்பெயர வேண்டி நிர்பந்திக்கப்பட்டதால் ராஜ்மஹால் மலையை சுற்றிலும் இருந்த வனப்பகுதியை விட்டு கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்பட்டனர். ஸோ ராஜ்மஹால் பகுதியில் இவங்க இருந்திருக்காங்க இந்த சாந்தலர்கள். அதாவது இந்தியாவினுடைய கிழக்கு பகுதியில் வாழ்ந்தவங்க தான் இந்த சாந்தலர்கள். அவங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பகுதியான ராஜ்மஹால் மலையை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ரயில்வே கட்டுமான பணியில் ஈடுபட்டு இருந்த ஐரோப்பிய அதிகாரிகள் வெளியேற்றப்படுறாங்க. பட் இவங்க போராடும்போது ரயில்வே கட்டுமான பணியில் ஈடுபட்டு இருந்த ஐரோப்பிய அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் காவலர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டன. பாருங்க, ஐரோப்பிய அதிகாரிகள், உள்ளூர் காவலர்கள், வெளியாட்கள் வாழ்விடங்களை விட்டு வெளியேற்றப்பட்ட சாந்தலர்கள் தங்கள் வாழ்வாதாரத்துக்காக, அவங்கள வாழணுங்கிறதுக்காக வட்டிக்கு பணம் கொடுப்போரை சார்ந்து வாழ நிர்பந்திக்கப்பட்டன. விரைவில் கடன் மற்றும் பணம் பறித்தல் ஆகிய தீய வழியில் அவர்கள் சிக்கத் தொடங்கின. ஸோ இந்த மாதிரி அவங்க சாப்பிட்றதுக்கெலாம் வேணும் இல்லையா? ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்கள நம்பி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இவங்க தள்ளப்படுறாங்க. எந்த நீதியும் இவங்களுக்கு கிடைக்காததுனால ரொம்ப புறக்கணிக்கப்படுறதா இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் 1854ஆம் ஆண்டு வாக்கில் பல இடங்களில் சமூக கொள்ளை நடவடிக்கைகள் பீர்சிங் என்பவரின் தலைமையில் நடந்தன. சமூக கொள்ளை அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. எப்போ அப்படின்னா 1854 பீர்சிங் அப்படின்ற அவருடைய தலைமையில் இவங்க பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இடத்துலையும் வாழக்கூடாது, விவசாயமும் பண்ணக்கூடாது, எல்லாமே பண்ணுறதுனால அதனுடைய வெளிப்பாடாக சமூக கொள்ளைக்கு தீய விஷயங்களுக்கும் இவங்க போயிடுறாங்க. 1854ஆம் ஆண்டு பீர்சிங் அப்படின்ற அவருடைய தலைமையில் மகாஜன்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு எதிராக குறிவைத்து இவை நடந்தன. 1855 சித்து மற்றும் கனு ஆகிய 2 சாந்தலர் சகோதரர்கள் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்த வேண்டி தங்களுக்கு கடவுளிடம் இருந்து தேவ செய்தி கிடைத்ததாக அறிவித்தனர். ஸோ 2 பேரையும் அவங்களா சொல்லிக்கிறாங்க, நான் எங்ககிட்ட கடவுள் எங்ககிட்ட அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. 1855 சித்து மற்றும் கனு அப்படின்ற 2 சாந்தலர்கள். 1855ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கிளர்ச்சியானது மகாஜன்கள், ஜமீன்தாரர்கள், ஆங்கிலேய அதிகாரிகள் ஆகியோருக்கு எதிராக வெளிப்படையான கிளர்ச்சியாக உருவெடுத்தது. ஸோ அந்த சாந்தலர்கள் கிளர்ச்சி அப்படின்னாவே 1855. அதில் முக்கியமானவங்க யார்? சித்து மற்றும் கனு. அவங்க 2 பேர் தான் தலைமையேற்று நடத்துகிறாங்க. யாருக்கு எதிராக அப்படின்னா மகாஜன்கள், ஜமீன்தாரர்கள், ஆங்கிலேய அதிகாரிகள், இவங்க எல்லாத்தையும் எதிர்த்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வில் மற்றும் விஷம் தடவிய அம்புகளை ஏந்தியவாறும் கோடாரிகள், கத்திகள் ஆகியவற்றுடனும் ராஜ்மஹால் மற்றும் பாகல்பூர் நோக்கி கம்பெனி ஆட்சிக்கு முடிவு கட்ட போவதாக முழக்கமிட்டு பேரணியாக சென்றன. ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த ராஜ்மஹால் பகுதியிலிருந்து தானே துரத்தப்பட்டாங்க. ஸோ ராஜ்மஹால் மற்றும் பாகல்பூர் நோக்கி கம்பெனி ஆட்சிக்கு நாங்களாம் முடிவு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வில் மற்றும் விஷம் தடவிய அம்புகளை வச்சுட்டு போகிறாங்க. கோடரி, கத்தி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதனை அடுத்து கிராமங்கள் மீது அதிரடி நடவடிக்கை எடுத்த ஆங்கிலேயர் சொத்துக்களை சூறையாடினார்கள். இவங்க ஆங்கிலேயர்கள் சொத்துக்களை சூறையாடிட்டு இறுதியாக கிளர்ச்சி ஒடுக்கப்பட்டது. 1855 சாந்தலர்கள் வசம் இருந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்துவது பற்றிய புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஸோ சாந்தலர்களினுடைய பகுதிகள் எல்லாம் ஒழுங்குமுறைப்படுத்துகிறாங்க. அதில் சாந்தல், பர்கானா
மண்டலம் அப்படின்ற ஒரு தனி மண்டலத்தை உருவாக்கும் வகையில் இந்த சட்டம் நிறைவேறியது. ஒரு தனியான ஒரு மண்டலமே சாந்தல் பர்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டலத்தை உருவாக்குற அந்த சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. லாஸ்ட் ஒன் முண்டா கிளர்ச்சி. ஸோ சாந்தலர்கள் கிளர்ச்சினா ராஜ்மஹால் பகுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் முக்கியமாக சித்து கனு அப்படின்ற 2 பேர் வந்து தலைமையேற்று நடத்தினாங்க. கோல் கிளர்ச்சி அப்படின்றது ஜார்க்கண்ட், ஒடிசா அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சோட்டா நாக்பூர், சிங்பூம் 31, 32 அதில் பிந்த்ராய், சிங்க்ராய் 2 பேர் வந்து தலைமையேற்று நடத்தினாங்க. அடுத்து முண்டா கிளர்ச்சி. ராஞ்சியில் இக்காலகட்டத்தில் நடைபெற்ற உலுகுலன் கிளர்ச்சி பழங்குடியின கிளர்ச்சிகளில் மிக முக்கியமானதாக அறியப்படுகிறது. உலுகுலன் கிளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. பழங்குடியின கிளர்ச்சிகள்லேயே மிகப்பெரிய கிளர்ச்சி, முக்கியமான கிளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டாக நிலத்தை வைத்துக்கொண்டு குண்டக்கட்டி என்ற முறையில் விவசாயம் செய்வதில் முண்டா மக்கள் பெயர் பெற்றவர்கள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சொத்து இருக்குது அப்படின்னா எல்லாரும் கூட்டாக சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அதை வந்து விவசாயம் செய்வாங்க. அதுதான் இது வந்து தனியாக இது என்னுடைய சொத்து அப்படின்னு சொல்கிறதில்ல. கூட்டாக நிலத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயம் பண்ணுவாங்க. அதை தான் வந்து குண்டக்கட்டி அப்படின்ற பேர் சொல்கிறாங்க. குண்டக்கட்டி. நிலத்துக்கான தனி சொத்துரிமையின் அறிமுகமும் வர்த்தகர்கள் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுப்போரின் ஊடுருவல் ஆகியவற்றின் காரணமாக இந்த நடைமுறை முற்றிலும் சிதைந்தது. ஸோ இவங்க வந்து என்ன தனி சொத்துரிமை தனித்தனியாக சொத்தை பிரித்து கொடுத்துட்டா இதெல்லாம் இந்த மாதிரி விவசாயம் பண்ண முடியாது. ஸோ அந்த காரணத்துக்காகவும் வர்த்தகர்களினுடைய அறிமுகம், வட்டிக்கு பணம் கொடுக்கறது, இதனால் இந்த முறையானது சிதைக்கப்பட்டது. தோட்டங்களில் வேலை செய்ய முண்டா இன மக்கள் கொத்தடிமைகளாக வலுக்கட்டாயமாக பணியில் அமர்த்தப்பட்டார்கள். ஸோ வலுக்கட்டாயமாக வந்து தோட்டங்களில் வந்து கொத்தடிமையாக வேலை செய்கிறாங்க. 1890களில் பழங்குடியின மக்களை அவர்கள் வாழும் பகுதியில் இருந்து இடம்பெற செய்வது மற்றும் அவர்களை கட்டாய உழைப்பிற்கு உட்படுத்துவது ஆகியவற்றை பழங்குடியின தலைவர்கள் எதிர்த்தனர். ஸோ இவங்களை வந்து என்ன பண்ணுறது, வேறு இடத்துக்கு போங்கன்னு சொல்கிறது, அவங்கள வந்து அடிமைப்படுத்தி உழைக்க வைக்கிறது, இந்த மாதிரி இதை வந்து அந்த பழங்குடியின தலைவர்கள் வந்து எதிர்த்தாங்க. அதில் பிர்சா முண்டா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். பிர்சா முண்டா அவர் வந்து நான் தான் வந்து கடவுளினுடைய தூதர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. தமக்கு இறை தொடர்பு இருப்பதாக கூறிய பிர்சா குறி சொல்வதின் மூலமாக முண்டா இன மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண போவதாகவும் மக்களின் அரசை நிறுவ போவதாகவும் பிர்சா உறுதியளித்தார். ஸோ வந்து சொல்கிறாரு, நான் வந்து இதுக்கெல்லாம் வந்து தீர்வு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பிர்சா முண்டாவின் பிரபலத்தை பயன்படுத்தி மேலும் அதிக எண்ணிக்கையில் பிர்சா இன மக்கள் இந்த நோக்கத்துக்காக ஒன்றிணைக்க முண்டா தலைவர்கள் முயன்றனர். ஸோ நான் எல்லாத்தையும் வந்து ஒன்றிணைக்கிறாங்க. இரவு கூட்டங்கள் பல நடத்தப்பட்டு கிளர்ச்சி ஒன்றுக்கு திட்டமிடப்பட்டது. ஸோ கிளர்ச்சிக்கு வந்து ரெடியாகிறாங்க. நிறைய இரவு கூட்டங்கள்லாம் நடத்தி 1889ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் நாளில் அவர்கள் வன்முறையை கையில் எடுத்தனர். அப்போ முண்டா சட்டம் அப்படின்றது எப்போ 1889 தான் வந்து அந்த கிளர்ச்சியானது நடைபெறுது. கட்டடங்கள் தீக்கரையாக்கப்பட்டன. கிறிஸ்தவ தூதுக்குழுக்கள் மற்றும் கிறிஸ்தவர்களாக மதம் மாறிய முண்டா இன மக்கள் அவங்க மேலே தான் ஆக்சுவலி தாக்குதல் அம்புதெல்லாம் எய்துறாங்க. அதன் பின் காவல் நிலையங்களும் தாக்கப்பட்டன. அரசு அதிகாரங்கள் தாக்கப்பட்டன. அடுத்த சில மாதங்களுக்கு இது போன்ற தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டன. இறுதியாக இந்த கிளர்ச்சி முடுக்கப்பட்டது. 1900 ஆண்டு பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்ட பிர்சா முண்டா பின்னர் சிறையில் உயிர் நீத்தார். ஸோ 1900 இறந்து போயிடுறாரு. எப்போ இந்த கிளர்ச்சியானது ஆரம்பிக்கப்பட்டது? 1889. பழங்குடியின தலைவர் யாருன்னு கூட கேட்கலாம். பழங்குடியின மக்களினுடைய தலைவராக அறியப்பட்ட பிர்சா முண்டா இன்றளவும் பல நாட்டுப்புற பாடல்களில் போற்றப்படுகிறார். இது முண்டா கிளர்ச்சியை அடுத்து ஆங்கிலேய அரசு பழங்குடியின இனம் பற்றிய கொள்கையை வகுக்க முனைந்தது. அப்போ 1908 சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டு கேட்கலாம். 1908 சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டு பழங்குடியின நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதோர் நுழைவது தடுக்கப்பட்டது. ஸோ பழங்குடியினர் வாழக்கூடிய இடங்களில் பழங்குடியினர் மட்டும்தான் அங்கே இருந்து விவசாயம் பண்ணணும், மற்றவங்க யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டமானது அதில் வந்து சொல்லியிருந்தாங்க. 1908 கொண்டு வரப்பட்டது. ஸோ இவ்வளோதான். இது வந்து விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர்களினுடைய கிளர்ச்சி. அடுத்து நம்ம 1857ஆம் ஆண்டு பெருங்கலகம். 1857ஆம் ஆண்டில் ஆங்கில ஆட்சிக்கு பெரும் சவால் ஏற்பட்டது. தொடக்கத்தில் வங்காள மாகாணத்தில் சிப்பாய்
கழகமாக உருவெடுத்த இந்த கழகம் சிப்பாய்களினுடைய கழகமாக தான் இது இருந்தது எங்கள் வங்காளத்தில். பின்னர் குறிப்பாக விவசாயிகள் உள்ளிட்ட பெரும் எண்ணிக்கையிலான மக்கள்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் இந்த பெரும் புரட்சியில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ இது காரணம் என்ன? இராணுவ வீரர்களுடன் ஆயுதம் ஏந்திய படைகளுடன் இணைந்து நடந்த முதல் மாபெரும் புரட்சி. இராணுவ வீரர்கள் மட்டும் கிடையாது, சிப்பாய்கள் மட்டும் கிடையாது, ஆயுதம் ஏந்திய படைகளும் இணைஞ்சு நடந்த ஒரு முதல் புரட்சி. இரு தரப்புகளிலும் தூண்டப்பட்டதால் முன்ன எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு கிளர்ச்சியில் வன்முறை வெடித்தது. பயங்கரமான வன்முறையானது வெடித்தது. கிழக்கிந்திய கம்பெனியின் பணியினை புரட்சி முடிவுக்கு கொண்டு வந்ததுடன் இந்திய துணைக்கண்டத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு ஆங்கில மகாராணியின் நேரடி ஆட்சியின் கீழ் வந்தது. ஸோ இந்த புரட்சி நடந்ததுக்கு அப்புறம் தானே விக்டோரியா மகாராணியினுடைய அந்த கொள்கை வந்து வெளியிடப்பட்டது. ஸோ இதெல்லாம் வந்து 3 முக்கியமான காரணங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இராணுவ வீரர்கள் மட்டும் இல்லாமல் ஆயுதம் ஏந்திய படைகளும் வந்து சேர்ந்து போராடுறாங்க. ரொம்ப அதிகமான கிளர்ச்சி, அங்கங்கே கிளர்ச்சி நடக்குது. டெல்லியில் மட்டும் இல்லாமல் டெல்லி, மீரட்டு, கான்பூர் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லேயும் வந்து புரட்சியானது வெடிக்க ஆரம்பித்தது. 3வது, இந்த கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சி, இந்த பெரும் புரட்சியினுடைய முக்கியமான முடிவு என்ன அப்படின்னா, கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சி முடிவுக்கு வந்து நேரடியாக வந்து என்ன பண்ணாங்க, ஆங்கில மகாராணியினுடைய நேரடி கட்டுப்பாட்டு கீழே வந்து வந்தது. அதுதான் வந்து முக்கியமான காரணம். நெக்ஸ்ட் ஒன், புரட்சிக்கான காரணங்கள். என்னென்ன காரணங்கள்னால வந்து இந்த புரட்சியானது நடந்தது, அதாவது ஆங்கிலேயர்களினுடைய எந்த சட்டங்கள் வந்து ரொம்ப வந்து இந்திய மக்களை வந்து பாதித்தது, அதனுடைய காரணம் என்ன? ஆங்கிலேய இந்தியாவின் இணைப்பு கொள்கை, அதாவது பகுதிகளை வந்து இவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இணைச்சிக்கிட்டாங்க. 1840 மற்றும் 1850களில் 2 முக்கிய கொள்கைகளின் மூலம் அதிக நிலப்பகுதிகள் இணைத்து கொள்ளப்பட்டன. ஃபஸ்ட்டு ஒன், மேலாதிக்க கொள்கை. மேலாதிக்கம்னா எந்த காரணமுமே இருக்காது, காரணமே இல்லாமல் வந்து இணைப்பாங்க. அதாவது உள்நாட்டு ஆட்சியாளர்கள் திறனற்றவர்கள், இவங்க வந்து திறமை இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதிகளை வந்து இவங்க வந்து ஆங்கிலேயர்கள் வந்து எடுத்துக்கிறது. அதுதான் மேலாதிக்க கொள்கை, அதாவது திறமையற்றவர்கள் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறது. அடுத்து வாரிசு இழப்பு கொள்கை. உங்களுக்கு ஆண் வாரிசு இல்லை, அதனால் இது வந்து ஆங்கிலேய பகுதியோடு இணைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறது வாரிசு இழப்பு கொள்கை. நேரடி ஆண் வாரிசு இல்லையெனில் அந்த ஆட்சியாளரது இறப்புக்கு பின் அந்த பகுதி ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கின் கீழ் கொண்டு வரப்படும். ஸோ அந்த மாதிரியான பகுதிகள்லாம் சதாரா, சம்பல்பூர், பஞ்சாபின் சில பகுதிகள், ஜான்சி, நாக்பூர் இதெல்லாம் வந்து வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டன. ஸோ எந்தெந்த பிளேஸுன்றது ரொம்ப முக்கியம். சதாரா, சம்பல்பூர், பஞ்சாபினுடைய சில பகுதிகள், ஜான்சி மற்றும் நாக்பூர். நெக்ஸ்ட்டு, இந்தியாவினுடைய கலாச்சார உணர்வுகளை வந்து அவங்க மதிக்காமல் இருந்தது, அதை வந்து பொருட்படுத்தாமல் அவங்க சட்டங்களை வந்து இட்டுக்கிட்டது. 1806ஆம் ஆண்டில் வேலூர் சிப்பாய்கள் சமய குறியீடுகளை நெற்றியில் அணிவதற்கும், ஸோ வேலூர் புரட்சியில் நம்ம பார்த்தோம், என்னது அந்த நெற்றியில் வந்து எந்த விபூதியோ இந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கக்கூடாது, தாடி வைத்து கொள்வதற்கும் தடை விதிக்கப்பட்டதோடு தலைப்பாகைகளுக்கு பதிலாக ஸோ வந்து அந்த ப்ளஸ்ன்ற அந்த சிம்பிள் போட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அந்த வட்ட வடிவில் தொப்பிகளை அணியுமாறு பணிக்கப்பட்டன. அதனை எதிர்த்து அவர்கள் கிளர்ச்சி செய்தன. இத்தகைய ஆடை கட்டுப்பாடுகள் சிப்பாய்களை இதெல்லாம் நம்மளை கிறிஸ்டியன்ஸாக மாற்றிருமோ அப்படின்ற பயம் வந்து மக்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் 1824ஆம் ஆண்டு கல்கத்தா அருகே பராக்பூரில் சிப்பாய்கள் கடல் வழியாக பர்மா செல்ல மறுத்தன. இவங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா, சிப்பாய்கள் எல்லாம் கடல் கடந்து சென்றால் நம்மளோட ஜாதியை வந்து இழக்க நேரிடும், கிறிஸ்துவத்துக்கு நம்மளை மதம் மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்தாங்க. எப்போ 1824 கல்கத்தா அருகே இருக்கக்கூடிய பராக்பூரில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள், எந்த சிப்பாய்கள்னு கூட கொஷின் கேட்கலாம், பராக்பூர் சிப்பாய்கள். அடுத்து ஊதியம், பதவி உயர்வு, இது எல்லாமே இந்திய சிப்பாய்களுக்கு மறுக்கப்பட்டது. குறைவான ஊதியம் தான் கொடுத்தாங்க, பதவி உயர்வு அப்படின்றது ஒன்றும் கொடுக்கவே இல்லை. தரக்குறைவாக நடத்தப்பட்டதோடு மூத்த படையினரால் இன குறியிடப்பட்டு அவமதிக்கப்பட்டார்கள். ஸோ இதெல்லாம் காரணங்கள். அடுத்து, புதிய என்ஃபீல்டு துப்பாக்கிக்கு வழங்கப்பட்ட தோட்டாக்கள் பற்றிய வதந்திகள் புரட்சிக்கு வித்திட்டது. ஸோ என்ஃபீல்டு ரக துப்பாக்கியை வந்து என்ன பண்ணாங்க, பயன்படுத்துகிறாங்க. அதுதான் வந்து இந்த கழகத்துக்கான முக்கிய காரணமாக வந்து சொல்லியிருப்பாங்க. பசு மற்றும் பன்றி கொழுப்பில் இருந்து தயாரிக்கப்பட்ட பசை, கிரீஸ் இத்தகைய புதிய குண்டு பொதியுரையில் பயன்படுத்தப்பட்டதாக சிப்பாய்கள் பெரிதும் சந்தேகம் கொண்டன. அவற்றை நிரப்பும் முன் அதை வாயால் கடித்து கொண்டு இருந்தது.
அதாவது அதை வாயில் கடிக்க வேண்டியதாக இருந்தது. அதாவது இந்துக்கள் வந்து பசுவை வந்து புனிதமாக நினைக்கிறாங்க, அதே மாதிரி முஸ்லீம்கள் பன்றியை வந்து அருவருப்பாக நினைக்கிறாங்க. ஸோ இது ரெண்டையும், இந்த ரெண்டு காரணங்கள்னாலேயும் வந்து அவங்க அந்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கியை வந்து பயன்படுத்துறதுக்கு மறுப்பு தெரிவித்தாங்க. மார்ச் 29 மங்கள் பாண்டே அப்படின்ற அந்த சிப்பாய் தான் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய எதிர்ப்பை வந்து முதல்ல வந்து காமிக்கிறாரு. அப்போ ஐரோப்பிய அதிகாரியை தாக்கினார். கைது செய்ய உத்தரவிட்டும் அவரது சக சிப்பாய்கள் மங்கள் பாண்டேவை கைது செய்ய மறுத்துவிட்டனர். மங்கள் பாண்டேயும் வேறு பலரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்டார்கள். ஸோ வந்து ஃபஸ்ட்டு மார்ச் 29 மங்கள் பாண்டே அப்படின்ற அவர் தானே ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணார், தன்னுடைய எதிர்ப்பை வந்து தெரிவித்தார். மார்ச் 29 மங்கள் பாண்டே என்ற பெயர் கொண்ட சிப்பாய் தனது ஐரோப்பிய அதிகாரியை தாக்கினார். அவரை வந்து கைது செய்து என்ன பண்ணாங்க, தூக்கிலிடப்பட்டாங்க. அவர் கூட இருந்த சில பேரையும் சேர்த்து என்ன பண்ணாங்க, தூக்கில் வந்து போட்டாங்க. இதனால் ஆத்திரமடைந்த மற்ற சிப்பாய்கள் கீழ்ப்படிய மறுக்கிறாங்க. கலவரம், பொருட்களை தீயிட்டு கொளுத்துவது ஆகியன அம்பாலா, லக்னோ, மீரட் ஆகிய இராணுவ குடியிருப்பு பகுதிகளில் நிகழ்ந்ததாக தகவல்கள் வெளியாயின. ஸோ வந்து முதல்ல அந்த துப்பாக்கியை பயன்படுத்திய மறுத்த சிப்பாய் யாருன்னு கொஷினில் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மங்கள் பாண்டே, மார்ச் 29. அடுத்து இதை தொடர்ந்து எல்லாம் புரட்சியெலாம் நடந்துகிட்ருக்கு. இவர் வந்து எங்களோட இந்திய மன்னர் வந்து இவர் தான், டெல்லியில் வந்து மன்னராக வந்து 2ஆம் பகதூர் ஷாவை வந்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து சொல்கிறாங்க. 1857 மே மாதம் 11 மீரட்டில் இருந்து டெல்லி செங்கோட்டை நோக்கி ஒரு குழுவாக சிப்பாய்கள் அணிவகுத்து சென்றனர். சிப்பாய்கள் எல்லாம் வந்து குழுவாக வந்து போகிறாங்க. 1857 சிப்பாய்கள் போன்று அதே அளவு ஆர்வமிக்க கூட்டமும் முகலாய மன்னர் 2ஆம் பகதூர் ஷா தங்கள் தலைவராக வேண்டும் என்று கோருவதற்கு அங்கு குழுமியது. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, 2ஆம் பகதூர் ஷா தான் எங்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் ரொம்ப தயக்கத்துக்கு பிறகு வந்து மாமன்னராக பதவியேற்கிறாரு. அதனை அடுத்து வடமேற்கு மாகாணம் மற்றும் அயோத்தி பகுதிகளை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றின. எந்தெந்த பகுதி? வடமேற்கு மாகாணம், அயோத்தி, இது எல்லாத்தையும் வந்து கைப்பற்றாங்க. தில்லி வீழ்ச்சி அடைந்தது பற்றிய செய்தி கங்கை பள்ளத்தாக்கை எட்டியவுடன் ஜூன் மாத தொடக்கம் வரை ஒவ்வொரு இராணுவ குடியிருப்பு பகுதியிலும் கிளர்ச்சிகள் நடந்தன. ஸோ எல்லாம் டெல்லி வந்து இப்போ வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. 2ஆம் பகதூர் ஷா மன்னராக வந்து அறிவிச்சிட்டாங்க. அந்த செய்தியை வந்து கங்கை பள்ளத்தாக்கை எட்டியவுடன் ஜூன் மாதம் தொடக்கம் ஃபுல்லாக ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து கிளர்ச்சிகள் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. கிளர்ச்சி ஒவ்வொரு பிளேஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. வட இந்தியாவில் குறிப்பாக பஞ்சாப் மற்றும் வங்காளத்தை தவிர, பஞ்சாப்பும் வங்காளமும் மட்டும்தான் ஆங்கிலேயர்கள் கிட்ட இருக்குது. மீதி எல்லா இடமும் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய ஆட்சி காணாமல் போனது. கடைசியாக அவங்க பஞ்சாப்பு, வங்காளம், இது 2 பகுதிகள் தான் இருந்தது இந்த கிளர்ச்சியின் போது. உள்நாட்டு கிளர்ச்சி, அங்கே இருந்த சிப்பாய்கள் எல்லாம் வந்து மேக்சிமம் வந்து விவசாயிகள் தான் வந்து சிப்பாய்கள் உடையில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் தான் வந்து சிப்பாய்களாக இருந்திருக்காங்க. வருவாய் நிர்வாகம் மறுசீரமைப்பு செய்யப்பட்டதில் அவர்களும் சமமான பாதிப்புகளை அடைந்தன. அந்த வருவாய் ஃபஸ்ட்டு பாயிண்டில் பார்த்தோம், முகலாயர்களினுடைய வருவாயை வந்து இவங்க மாற்றி அமைச்சிட்டு விவசாயிகள்லாம் என்ன பண்ணணும், அதிகமான வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டங்கள் போடும்போது இவங்க பாதிக்கப்படுறதுனால தான் சிப்பாயாக போய் சேர்றாங்க. சிப்பாய் கழகமும் அதனை அடுத்து இந்தியாவின் பல பகுதிகள் நடந்த உள்நாட்டு கிளர்ச்சியும் ஊரக பகுதிகளுடன் இணைப்பை கொண்டவையாகும். வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் அயோத்தியின் பகுதிகளில் இந்த முதலாவது உள்நாட்டு கிளர்ச்சி, இந்த உள்நாட்டு கிளர்ச்சி அப்படின்றது ஃபஸ்ட்டு அயோத்தி, 2வது வந்து அயோத்தியின் பகுதிகளில் இந்த உள்நாட்டு கிளர்ச்சி வந்து ஃபஸ்ட்டு வடமேற்கு மாகாணங்கள், வடமேற்கில் இருக்கக்கூடிய மாகாணங்களில் எல்லாத்துலேயும் வந்து இந்த புரட்சியானது ஃபஸ்ட்டு நடக்குது. இந்த 2 பகுதிகளில் இருந்துதான் சிப்பாய்கள் முக்கியமாக பணியில் சேர்க்கப்பட்டன. பெரும் எண்ணிக்கையிலான ஜமீன்தாரர்களும் தாலுக்தாரர்களும் ஆங்கிலேய அரசின் கீழ் பல சலுகைகளை இழந்த காரணத்தால் கிளர்ச்சி நோக்கி ஈர்க்கப்பட்டன. ஸோ ஜமீன்தாரர்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இவங்களும் அதிலெல்லாம் பாதிக்கப்படுறதுனால எல்லாருமே வந்து புரட்சியில் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. தாலுக்தார் விவசாய கூட்டணி அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். தாலுக்தார் விவசாய கூட்டணி என்பது தாங்கள் இழந்ததை மீட்கும் ஒரு பொது முயற்சியாக கருதப்பட்டது. இறந்ததை வந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாக வந்து கருதப்பட்டது. அதே போன்று பல இந்திய மாநிலங்களில் ஆட்சியாளர்கள் பட்டத்தை துறக்க நேரிட்டதால்
அவர்களால் ஆதரிக்கப்பட்ட கைவினைகளும் ஸோ வந்து கைவினை தொழில் செஞ்சவங்களும் சொல்லி பாதிக்கப்பட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. விவசாயிகள், நெசவாளர்கள், கைவினை பொருட்கள் செய்கிறவங்க எல்லாருமே வந்து புரட்சியில் வந்து ஈடுபடுறாங்க. பிரிட்டிஷ்காரருக்கு எதிராக போராடிய முக்கிய போராட்ட வீரர்கள் யார் யார் அப்படின்னா அரசர்கள், நவாபுகள், அரசிகள், ஜமீன்தாரர்கள் ஆகியோர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தங்கள் ஆத்திரத்தை பயன்படுத்தி கொள்ள இந்த கிளர்ச்சி வந்து ஒரு முக்கிய இதாக இருந்தது. கடைசி பேஷ்வா மன்னரான 2வது பாஜிராவின் தத்து பிள்ளையான நானா சாஹிப் கான்பூர் பகுதியில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தர் வந்து கிளர்ச்சிக்கு தலைமை ஏற்றாங்க. நம்ம 8th ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. இதில் நானா சாஹிப் வந்து பார்த்திங்கன்னா கான்பூர், லக்னோவில் பேகம் ஹஸ்ரத் மஹால், பிரெய்லியில் கான் பகதூர், பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா கன்வர் சிங், அதுக்கப்புறம் ஜான்சியில் வந்து ராணி லக்ஷ்மி பாய், குவாலியரில் தாந்தியா தோப்பு, இவங்க எல்லாருமே வந்து புரட்சியில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து புரட்சி வந்து நடக்க ஆரம்பிச்சிருது. இந்த கிளர்ச்சியின் மற்றொரு முக்கிய தலைவராக ராணி லக்ஷ்மி பாய், ஜான்சியில் வந்து ராணி லக்ஷ்மி பாய் அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த வாரிசிலப்பு கொள்கை மூலம்தான் வந்து ஜான்சியானது ஆங்கிலேய பகுதியோடு இணைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆளுநரான டல்ஹௌசி பிரபு லக்ஷ்மியின் கணவர் மறைந்த பிறகு அவரது வாரிசாக ஒரு ஆண் பிள்ளையை வந்து தத்து எடுத்துக்கணும்னு சொல்லி ஜான்சி ராணி கேட்குறாங்க. பட் அவர் வந்து எடுத்துக்கல. வாரிசிலப்பு கொள்கையின் அடிப்படையில் அவரது அரசு ஆங்கில அரசுடன் இணைக்கப்பட்டது. சக்தி வாய்ந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரை துவக்கிய ராணி லக்ஷ்மிபாய் தம் வீழும் வரை ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார். பகதூர் ஷா ஜாபர், கன்வர் சிங், கான் பகதூர், ராணி லக்ஷ்மிபாய் மற்றும் பலரும் ஆங்கிலேய ஆட்சியை ஏற்க மறுத்த சிப்பாய்களின் வீர தீரத்தால் நிர்பந்திக்கப்பட்ட பலரும் இவர்களில் அடங்குவர். ஸோ வந்து நிறைய பேர் எல்லாம் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து புரட்சி மார்ச் மாதம் தொடங்கின அந்த கிளர்ச்சியானது, மார்ச் மாதம் தொடங்கிய கிளர்ச்சியானது எப்போ வந்து முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னா ஜூன் மாத தொடக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கிளர்ச்சியை வந்து அடக்குறாங்க. தில்லி, மீரட், ரோஹில்கண்ட், ஆக்ரா, அலகாபாத் மற்றும் பனாரஸ் ஆகிய மண்டலங்களின் படைகள் ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டு கடுமையான இராணுவ சட்டம் அமல்படுத்தப்பட்டது. கடுமையான இராணுவ சட்டத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, அமல்படுத்துகிறாங்க. தோல்விக்கான காரணங்கள், ஏன் இந்த கிளர்ச்சி வந்து இந்த புரட்சியானது தோல்வியை வந்து தழுவுனது அப்படின்னா ஒரு திட்டமிடல் கிடையாது. ஒருங்கிணைக்கப்பட்டதோ அல்லது திட்டமிடப்பட்டதோ அப்படின்னு சொல்லி எந்த ஆதாரமும் இல்லை. இயல்பாகவே வந்து மங்கள் பாண்டே அவர்கள் வந்து எதிர்க்கிறாரு. அங்கங்கே வந்து புரட்சி வந்து தொடங்க வந்து ஆரம்பிக்குது. தில்லி முற்றுகையிடப்பட்ட பிறகு அண்டை மாநிலங்களின் ஆதரவை பெற முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஸோ ஒரு சில இந்திய மாநிலங்களை தவிர இந்த கிளர்ச்சியில் பங்கேற்க இந்திய அரசர்களிடம் பொதுவாக ஆர்வம் குறைந்து காணப்பட்டது. இந்திய அரசர்களே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒத்துழைப்பு தரல. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த புரட்சியானது தோல்வி தான் வந்து தழுவினது. இந்திய அரசர்களும் ஜமீன்தாரர்களும் ஒதுங்கியிருந்தனர். அரசர்களும் இவங்க எல்லாருமே வந்து ஒதுங்கியிருந்தாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய அரசுக்கு விசுவாசமாகவும் சில பேர் வந்து இருந்திருக்காங்க அரசர்கள். ஆங்கில அறிவு பெற்ற நடுத்தர வகுப்பும் கிளர்ச்சிக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. ஸோ நடுத்தர வகுப்பு இருந்தவங்களும் மேல்தட்டு மக்கள் இவங்க யாருமே வந்து இந்த கிளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணலை. மத்திய தலைமை இல்லாததும் கிளர்ச்சி தோல்வியடைய முக்கியம். ஒரு தலைமையே இல்லை, ஒரு தலைமையே கிடையாது. இந்த புரட்சிக்குன்னு தலைமை யார் வகிச்சா அப்படின்னா யாருமே இல்லை. அந்த தலைமை இல்லாததுனால இந்த புரட்சியானது தோல்வியை வந்து தழுவினது. இறுதியில் ஆங்கிலேய இராணுவம் கிளர்ச்சியை கடுமையாக ஒடுக்கியது. ஆயுதங்கள் கிடைக்கப்பெறாமை, அமைப்பாற்றல் இன்மை, ஒழுக்கமின்மை, உதவியாளர்களால் காட்டி கொடுப்பது ஆகிய காரணங்களால் கிளர்ச்சி தலைவர்கள் தோல்வியடைந்தனர். ஸோ மற்றவங்க, அதாவது இந்தியர்களே காட்டி கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்களால தோல்வியடைஞ்சது. 1857 ஆண்டின் பிற்பகுதியில் டில்லி ஆங்கிலேய துருப்புகளால் கைப்பற்றப்பட்டது. சிறைபிடிக்கப்பட்ட பகதூர் ஷா பர்மாவுக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஸோ 2ஆம் பகதூர் ஷாவை தான் வந்து என்ன பண்ணாங்க, டெல்லியினுடைய அரசராக வந்து பிரகடனப்படுத்தினாங்க. அவரை வந்து பர்மாவுக்கு கொண்டு போயிட்டாங்க. கடைசியில் எல்லாரும்
நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். 1858ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசு சட்டம் அதை வந்து கொண்டு வராங்க. அதாவது என்ன இந்த சட்டத்தோட அமைப்பு என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் வந்து நேரடியாக இனிமேல் நம்மளை வந்து இந்தியர்களை வந்து ஆட்சி பண்ணுவாங்க. ஆங்கில அரசினுடைய காலனிகளில் ஒன்றாக வந்து இந்தியா வந்து அறிவிக்கப்பட்டது. அமைச்சரவை உறுப்பினர் ஒருவரிடம் பொறுப்பு வழங்கப்பட்டது. அவர் இந்தியாவுக்கான அரசு செயலராக பதவி வகிப்பார். அவர் வந்து இந்தியாவுக்கான அரசு செயலராக வந்து பதவி வகிப்பார். இதுதான் வந்து இந்தியாவை அந்த அரசு சட்டம் 1858ஆம் ஆண்டு ஏற்பட்ட இந்திய அரசு சட்டம். இவ்வளோ நாள் வந்து என்னது, கிழக்கிந்திய அரசு வந்து நம்மளை ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து நாடாளுமன்றத்து கையில் போயிடுச்சு. அவங்களுடைய ஆட்சி அதிகாரம் நேரடியாக வந்து இந்தியாவுக்கு இருக்கும். நிர்வாகத்தில் செய்யப்பட்ட மாற்றங்கள் என்னென்னலாம் கொண்டு வராங்க. இந்த புரட்சிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். 1857ஆம் ஆண்டுக்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சி செய்யும் அதன் கொள்கைகளும் பெரிய அளவில் மாற்றங்களை சந்தித்தன. அவங்க கொள்கைகள் அதை எல்லாமே வந்து பெரிய மாற்றங்களை வந்து கொண்டு வருது. ரொம்ப எச்சரிக்கையாக பிரிட்டிஷ் மாற்றம் ஏற்படும். 1857ஆம் ஆண்டுக்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சி செய்யும் அதன் கொள்கைகளும் பெரிய அளவில் மாற்றங்களை சந்தித்தன. அவங்க கொள்கைகள் அதை எல்லாமே வந்து பெரிய மாற்றங்களை வந்து கொண்டு வருது. ரொம்ப எச்சரிக்கையாக பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுறாங்க, இனிமேல் வந்து இவங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் கையாளணும். ஏன்னா எல்லாருமே வந்து சுதந்திரத்தை விரும்புகிறாங்கன்றதை பிரிட்டிஷ் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்திய மக்களுக்கு விக்டோரியா அரசியார் செய்த அறிவிப்பில் பாரம்பரிய நிறுவனங்கள் மற்றும் மதம் தொடர்பான விஷயங்களில் ஆங்கில அரசு தலையிடாது என்று அறிவித்தார். விக்டோரியா மகாராணி வந்து சொல்லிட்டாங்க, இனிமேல் வந்து மதம் சமர்ந்த இதனால தானே வந்து ஆக்சுவலி புரட்சியே ஆரம்பித்தது. அந்த தோட்டாவை வந்து என்ஃபீல்டு துப்பாக்கிகளை வந்து பயன்படுத்தணும்னு சொல்கிறதுனால தானே வந்து புரட்சியாக ஆரம்பித்தது. ஸோ அந்த மாதிரி மதம் சார்ந்த இதில் வந்து ஆங்கில அரசு வந்து தலையிடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாரம்பரிய நிறுவனங்கள் மற்றும் மதம் தொடர்பான விஷயங்களில் வந்து ஆங்கில அரசு தலையிடாது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அரசு பணிகளில் இந்தியர்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். ஸோ இவங்களுக்கு எந்த பதவி உயர்வும் இந்தியர்களுக்கு தரல, இனிமேல் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுக்கப்படுது. இந்திய இராணுவத்தின் கட்டமைப்பில் 2 இராணுவத்தில் 2 வித அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு யாரெல்லாம் விசுவாசமாக இருக்காங்களோ அவங்கள மட்டும் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராஜபுத்திரர்கள், பிராமணர்கள், வட இந்திய முஸ்லீம்கள் இவங்க எல்லாத்தையும் வந்து ஒதுக்கிட்டாங்க. இவங்க எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு கூர்காக்கள், சீக்கியர்கள், பதான்கள் இவங்க எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்துக்கள் அல்லாத குழுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தன. ஸோ அவங்களுக்கு யார் விசுவாசமாக இருப்பாங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு மட்டுமே அந்த பதவிகள் எல்லாத்தையும் வந்து கொடுக்குறாங்க. இவற்றுடன் இந்திய சமூகத்தின் ஜாதி, மதம், மொழி மற்றும் மண்டலம் ஆகியன சார்ந்த வேறுபாடுகளை ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதை அடுத்து இந்த பிரித்தாளும் கொள்கை என அறியப்பட்டது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஜாதி, மதம், மொழி இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிவுக்கு முக்கியத்துவம் தராமல் இன்னொரு பிரிவுக்கு முக்கியத்துவம் தராங்க. ஸோ அவங்க கையாண்டது ஒரு பிரித்தாளும் கொள்கை அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் வந்து இந்தியர்களுக்குள்ள வேற்றுமை தான் வந்து ஏற்படும், ஒற்றுமை வந்து ஏற்படாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருநீலச்சாய கிளர்ச்சி, அதாவது இண்டிகோ, அந்த இண்டிகோ பவுடர் சொல்லுவோம் பார்த்திங்களா. ஸோ அதனுடைய கிளர்ச்சி அதை வந்து அதிகமாக வந்து பயிரிட சொல்லுவாங்க. செயற்கை நீலச்சாயம் உருவாக்கப்படும் முன் இயற்கையான கருநீலச்சாயம் உலகம் முழுவதும் இருந்த ஆடை தயாரிப்பவர்களால் பெரிதும் மதித்து போற்றப்பட்டது. ஸோ வந்து இயற்கையான கருநீலச்சாயம் தான் வந்து எல்லா இடத்துலையும் இயற்கையாக பண்ணக்கூடிய சாயத்தை பயன்படுத்தினாங்க. இவங்க வந்து செயற்கை நீலச்சாயத்தை வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க, பயிரிட சொல்கிறாங்க. பல ஐரோப்பியர்கள் இண்டிகோ பயிரிட இந்திய விவசாயிகளை பணியில் அமர்த்தின. இண்டிகோவை வந்து பயிரிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பின்னர் அது சாயமாக தொழிற்சாலைகளில் உருவாக்கப்பட்டது. சாயமாக மாற்றி ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுறாங்க. ஆங்கிலேயம் இந்த பயிரை வந்து பயிரிடுறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, நிலத்துக்கான வாடகை, இதர செலவுகளை சமாளிப்பதற்கான ரொக்க பணம் இது எல்லாத்தையும் விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணணும், முன்பணம்ன்ற இடத்துல கொடுத்துட்டு வட்டியோடு நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு திருப்பி தரணும். பணம் முன்னாடி கொடுப்பாங்க, பட் விவசாயிகிட்ட இருந்து ரிட்டன் வாங்கும்போது வட்டியோடு நம்ம ரிட்டன் பண்ணணும். உணவு தானிய பயிர்களுக்கு பதிலாக இண்டிகோ பயிரை பயிரிட விவசாயிகள் வற்புறுத்துறாங்க. பருவத்தின் இறுதியில் இண்டிகோ பயிருக்கு மிக குறைந்த விலையே விவசாயிகளுக்கு ஆங்கில முகவர்கள் கொடுத்தன.
இப்போ அதை பயிரிட சொல்கிறாங்க. பட் அதுக்கு அதிக விலை கொடுக்காம குறைவான விலையவே வந்து கொடுக்குறாங்க. அதனால் இவங்களுக்கு கடன் தான் ஏற்படுது. ரொம்ப வந்து மோசமான நிலைக்கு தள்ளப்படுறாங்க. விவசாயிகளால் தாங்கள் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியவே இல்லை. தந்தை வாங்கிய கடன்கள் அவரது மகன் மீது. என்னது இது? விவசாயிகளால் தாங்கள் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியவே இல்லை. அவங்களால வந்து திருப்பி செலுத்த முடியல. தந்தை வாங்கிய கடன்கள் மகன்கள் மீது வந்து சுமத்தப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரீசனாக இருக்குது. இண்டிகோ வந்து பயிரிட சொல்கிறாங்க. பட் அதுக்கு ரொக்க பணமாக கொடுக்குறாங்க. பட் ரிட்டர்ன் கொடுக்கும்போது நம்ம வட்டியோடு கொடுக்கணும். இதெல்லாம் வந்து பெரிய ஒரு இதை வந்து விவசாயிகள் மத்தியில் வந்து ஏற்படுது. இண்டிகோ கிளர்ச்சி எப்போ தொடங்கியது அப்படின்னா 1859 புரட்சி. இந்த கிளர்ச்சி ஒரு வேலை நிறுத்த வடிவில் தொடங்கியது. நாங்கள் யாரும் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து தொடங்குறாங்க. வங்காளத்தின் நடியா மாவட்டத்தின் ஒரு கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் இனி இண்டிகோ பயிரிடப் போவதில்லை என மறுத்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். ஸோ கேட்கலாம் எந்த பிளேஸ்ன்னு சொல்லி. வங்காளத்தில் நடியா மாவட்டத்தில் ஒரு கிராமம். நடியா மாவட்டத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் வந்து பயிரிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி புரட்சியில் ஈடுபடுறாங்க. இண்டிகோ கிளர்ச்சி எப்போ நடந்தது அப்படின்னா 1859. இந்த இயக்கம் இண்டிகோ பயிரிட வங்காளத்தின் இதர மாவட்டங்களுக்கும் பரவியது. இந்த கிளர்ச்சி பின்னர் வன்முறையாக வெடித்தது. இந்து மற்றும் முஸ்லீம் விவசாயிகள் பாருங்கள், இந்து மற்றும் முஸ்லீம்ஸ் 2 பேரும் வந்து இணைஞ்சு இந்த கிளர்ச்சியில் வந்து பங்கேற்றாங்க. குடங்கள் உலோக தட்டுகளெல்லாம் வச்சுட்டு பெண்களும் வந்து போராட்டத்தில் வந்து இடங்குறாங்க. ஆங்கிலேய பண்ணை கொடுமைகள் குறித்து கல்கத்தாவில் வாழ்ந்த அப்போதைய இந்திய பத்திரிகையாளர்கள் எழுதினார்கள். அதாவது என்ன எழுதுகிறாங்க, நீல தர்ப்பன் என்ற தலைப்பில் ஒரு நாடகத்தை தீனபந்து மித்ரா எழுதினார். இங்கே வந்து பத்திரிகையாளர்களும் வந்து எழுதுகிறாங்க. கல்கத்தாவில் வாழ்ந்த அப்போதைய இந்திய பத்திரிகையாளர்கள் வந்து எழுதுகிறாங்க. இந்த மாதிரி இண்டிகோ இந்த புரட்சியை பற்றி விவசாயிகள் பற்றிலாம் எழுதுகிறாங்க. அதே மாதிரி நீல் தர்ப்பன் அப்படின்றது இண்டிகோவின் கண்ணாடி என்ற தலைப்பில் ஒரு நாடகத்தை தீனபந்து மித்ரா வந்து எழுதினார். இந்தியாவிலும் ஐரோப்பாவிலும் வாழ்ந்த மக்களிடையே இண்டிகோ விவசாயிகள் குறித்த பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு வர இந்த நாடகம் பயன்பட்டது. ஸோ அது எல்லாம் இந்த நாடகமாக போடும்போது எல்லாரும் பார்ப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் குறித்த என்னென்ன பிரச்சனைகள்லாம் அந்த விவசாயிகள் சந்திக்கிறாங்க அப்படின்றத கவனத்தில் கொண்டு வரதுக்காக இந்த நாடகம் வந்து பயன்பட்டது. அடுத்து தக்கான கலவரம். தக்கான கலவரம் எப்போ? 1875. இண்டிகோ புரட்சி எப்போ நடந்தது? இண்டிகோ புரட்சி 1859. இண்டிகோ புரட்சி 1859. தக்கான கலவரங்கள் 1875. 1875ஆம் ஆண்டு மே மாதத்தில் தக்காணத்தில் வட்டிக்கு பணம் வழங்குவோருக்கு எதிரான கலவரங்கள் பூனா அருகே உள்ள சூபா என்ற கிராமத்தில் முதலாக வெடித்ததாக பதிவாகியுள்ளது. அதாவது வட்டிக்கு யாரெல்லாம் பணம் கொடுக்குறாங்களோ அவங்க மேலே வந்து கலவரம் பண்ணுறது, அதுக்காக வெடித்தது தான் வந்து இந்த தக்கான கலவரம். 1875 மே மாதம் யாரெல்லாம் வந்து வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட ஒரு புரட்சி தான் இது. பூனா அருகே உள்ள சூபா அப்படின்ற கிராமத்தில் முதலாக வெடித்தது. இதை அப்படி படிக்கும்போதும் நம்ம முன்னாடி என்னென்ன படித்தோன்னு ரீகால் பண்ணிக்கணும். அப்போ எந்த புரட்சி யார் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தா அப்படின்றத நம்ம ரீகால் பண்ணிகிட்டே வரணும். இண்டிகோ புரட்சி வந்து யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணால்? வங்காளத்தில் நடியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூனாக்கு அருகே உள்ள சூபா அப்படின்ற கிராமத்தில் முதலாக தக்கான கலவரமானது வெடித்தது. பூனா மற்றும் அகமது நகர் ஆகிய பகுதிகளில் சுமார் 30 கிராமங்களில் இதே போன்ற கலவரங்கள் ஏற்பட்டதாக பதிவாகியது. குஜராத்தில் வட்டிக்கு பணம் வாங்குவோரை குறிவைத்து தான் இந்த கலவரங்கள் பெரும்பாலும் அரங்கேறின. ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் விவசாயிகள் நேரடியான வருவாயை
அரசுக்கு செலுத்த நிர்பந்திக்கப்பட்டனர். நேரடியாக விவசாயிகள் ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய விவசாயிகள் நேரடியாக வருவாயை வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து செலுத்தணும். மேலும் புதிய சட்டப்படி எந்த நிலத்தை அடமானம் வைத்து கடன் வாங்கப்பட்டதோ, ஒரு நிலத்தை வச்சுட்டு நம்ம அடமானம் பணம் வாங்குகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களால் கட்ட முடியல அப்படிங்கும்போது இந்த நிலத்தை வந்து அவங்களே எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது இந்த நிலம் இப்போ விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிலம் யாருக்கிட்ட போகுது? இந்த உழு தொழிலே தெரியாத ஒருத்தர்கிட்ட போகுது. இதன் விளைவாக உழும் வர்க்கத்திடம் இருந்து நிலம் உழாத வர்க்கத்திடம் கைமாற தொடங்கியது. விவசாயம் பண்ண முடியல. இந்த மாதிரி அவல நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டனர். ஸோ இதுதான் வந்து தக்கான கலவரம். தக்கான கலவரம் அப்படின்னாவே வட்டி விடுறவங்களுக்கு எதிரான சட்டம் 1875 பூனா அருகே உள்ள சூபா அப்படின்ற கிராமத்தில் தொடங்க ஆரம்பித்தது. நெக்ஸ்ட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போ உருவானது அப்படின்னா 1885 உருவாக்கப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸ் 19ஆவது நூற்றாண்டினுடைய இரண்டாவது பாதியில் ஆங்கில கல்வி அறிவு பெற்ற இந்தியர்கள் புதிய சமூக வகுப்பினர் மத்தியில் தேசிய அரசியல் குறித்த விழிப்புணர்வு ஏற்பட்டது. அதாவது ஆங்கில அறிவு இருக்கக்கூடிய இந்தியர்கள் அவங்களால் உருவாக்கப்பட்டது தான் வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து அவங்களுக்கு 19ஆவது நூற்றாண்டில் ஏற்படுது. ஸோ அவங்களாம் தான் வந்து இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து வராங்க. வட்டார மொழி மற்றும் ஆங்கில அச்சு ஊடகங்களின் வளர்ச்சி இது போன்ற கருத்துக்களை பரப்புவதில் இவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக நிறைய பணியை வந்து செய்கிறாங்க. வட்டார மொழி மற்றும் ஆங்கில அச்சு ஊடகங்களின் வளர்ச்சி, நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் போடுறது, இந்த மாதிரி கருத்துக்களை பரப்புறதுல வந்து முக்கிய பங்காக இருக்காங்க. ஸோ இவங்க வந்து எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் தேசிய அளவிலான வீச்சை கொண்டு அகில இந்தியா முழுவதும் முதல்ல மக்களை வந்து ஒன்று திரட்டணும் அப்படின்னா செய்திகளை வந்து பரப்புறதுக்கு ஒரு ஊடகம் தேவை. ஸோ அதுக்காக இவங்க வந்து இந்த படித்த இந்தியர்கள் வந்து அந்த இதை செஞ்சாங்க. அவர்கள் வழக்கறிஞர்களாக இருந்தாங்க, பத்திரிகையாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்களாக பணியாற்றின. சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு சொல்லி 1852 உருவாக்கப்பட்டது. கிழக்கிந்திய அமைப்பு 1866, சென்னை மகாஜன சபை 1884, பூனா சர்வஜனிக் சபை 1870, பம்பாய் மாகாண சங்கம் 1885 மாகாண சங்கம் 1885 மற்றும் பல அரசியல் அமைப்புகளை தொடங்குவதில் அவர்கள் முனைப்பு காட்டினார்கள். ஸோ இதெல்லாம் தொடங்கி பரப்புகிறாங்க, விழிப்புணர்வை வந்து மக்களுக்கிடையே வந்து ஏற்படுத்துகிறாங்க. அடுத்து இந்த காலனி ஆட்சியில் பொருளாதாரம் இவங்களால தான் நம்ம இந்தியாவினுடைய பொருளாதாரம் வந்து தடையாக இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிய வருது. தாதாபாய் நவ்ரோஜி, நீதிபதி ரானடே மற்றும் ரமேஷ் சந்திர தத் ஆகியோர் காலனி ஆட்சியின் பொருளாதாரம் பற்றிய இந்த விமர்சனத்தை செய்வதில் முக்கிய பங்காற்றினர். இந்தியாவை அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக அடக்கி ஆள்வதுதான் பிரிட்டிஷாரரின் வளத்துக்கு அடிப்படையானது என்பதை அவர்கள் தெளிவாக உணர்ந்தனர். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அடக்கி வைக்கணும் அப்படின்றது தான் வந்து அவங்க தெரிஞ்சு தான் அதை வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருக்கும் புரிய வருது. ஸோ அவங்களால தான் வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு, இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு காலனி ஆதிக்கமே முக்கிய தடையாக உள்ளது என்று அவர்கள் முடிவு செய்தனர். ஸோ இதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. பம்பாய், மத்ராஸ், கல்கத்தா ஆகிய 3 மாகாணங்களிலும் அரசியல் ரீதியாக தீவிரம் காட்டிய கல்வி அறிவு பெற்ற இந்தியர்களின் குழுக்கள் மேற்கொண்ட முயற்சிகளின் விளைவாக, ஸோ இவங்கெல்லாம் அந்த படித்த இந்தியர்களினுடைய விளைவாக இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பை உருவாக்க ஏஓ ஹியூம் தமது சேவைகளை வழங்கினார். ஸோ வந்து யார் தோற்றுவித்தார்னு கேட்பாங்க. ஏஓ ஹியூம் அப்படின்றவர் தான் வந்து தோற்றுவித்தார். இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 தோற்றுவிக்கப்பட்டது. அதனுடைய இந்திய தேசிய காங்கிரசினுடைய முதல் தலைவர் யார் அப்படின்னா உமேஷ் சந்திர பானர்ஜி. தலைவர் யார், தோற்றுவித்தவர் வேற, தலைவர் வேற. ஸோ உமேஷ் சந்திர பானர்ஜி அவர் தான் வந்து முதல் தலைவர். 1885 டிசம்பர் 28 தேசிய காங்கிரசினுடைய முதல் கூட்டம் நடைபெற்றது. ஸோ ஃபஸ்ட்டு கூட்டம் எங்கே நடைபெற்றதுன்னு கேட்பாங்க. 1885 டிசம்பர் 28 வந்து நடந்தது. தேசிய ஒற்றுமை குறித்த உணர்வுகளை ஒருங்கிணைப்பதே காங்கிரசினுடைய ஆரம்பகால குறிக்கோள்களில் ஒன்றாக இருந்தாலும், அதாவது எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருந்தது. பட் இருந்தால் கூட பிரிட்டனுக்கு விசுவாசமாக நடந்து கொள்ளவும்
உறுதி மேற்கொள்ளப்பட்டது. பிரிட்டிஷ்காரங்களுக்கும் வந்து ஒரு விசுவாசமாக நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. பிரிட்டனின் மேல்முறையீடுகள் செய்வது, மனுக்களை கொடுப்பது, அதிகார பகிர்வு ஆகியவற்றை ஆங்கில அரசு உருவாக்கிய அரசியல் சாசன கட்டமைப்பிற்குள் செய்வது உள்ளிட்ட வழிமுறைகளை காங்கிரஸ் பின்பற்றியது. ஸோ அவங்கக்கிட்ட பிரிட்டிஷ்காரங்க கிட்ட போய் மேல்முறையீடு செய்வது, மனுக்கள் கொடுக்கறது, அதிகார பகிர்வு, இது எல்லாத்தையும் கூட அவங்க பின்பற்றினாங்க. ஸோ ஓகே, இந்த காங்கிரஸினுடைய என்னென்னலாம் கொள்கைகள்லாம் என்ன? மாகாண மற்றும் மத்திய அளவில் சட்ட மேலவையை உருவாக்குவது. ஸோ வந்து மாகாண அளவிலையும் சரி, மத்திய அளவிலும் நாடாளுமன்றத்தில் சட்ட மேலவையை வந்து உருவாக்கணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, சட்ட அவைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது. இந்த மேலவைக்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கணும். அது ரெண்டாவது. நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிப்பது. நிர்வாகம் தனியாக, நீதித்துறை தனியாக வரணும். அது மூணாவது பாயிண்ட்டு. இராணுவ செலவுகளை குறைக்கணும். உள்நாட்டு வரிகளை வந்து குறைக்கணும். நீதிபதி மூலமாக விசாரணையை விரிவு செய்வது. நீதிபதிகள் எல்லாம் வச்சு விசாரணை வந்து செய்யணும். ஒரே நேரத்தில் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஆட்சிப்பணி தேர்வுகளை நடத்துவது. இங்கிலாந்து, இந்தியா 2 இடத்துலையும் வந்து ஒரே டைமில் வந்து ஆட்சிப்பணி தேர்வுகளை வந்து நடத்தணும். காவல்துறை சீர்திருத்தம். வனச்சட்டத்தை மறுபரிசீலனை செய்தல். வனச்சட்டம் அந்த இதில் பார்த்தோம் பார்த்திங்களா, பழங்குடியினரினுடைய இதில் அந்த வனச்சட்டத்தை வந்து மறுபரிசீலனை செய்யணும். இந்திய தொழிற்சாலைகளின் மேம்பாடு மற்றும் முறையற்ற கட்டணங்கள் மற்றும் கலால் வரிகளை முடிவுக்கு கொண்டு வருதல். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணுறது. கலால் வரி, முறையற்ற கட்டணம், இதெல்லாம் வந்து நீக்கணும். தொழிற்சாலைகளினுடைய மேம்பாடு, இதெல்லாம் வந்து 10th பாயிண்ட். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் இருக்குது இதில். இதெல்லாம் வந்து இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முக்கிய கோரிக்கைகள். இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு. தீவிர தேசியவாதம். தொடக்க கால இந்திய தேசியவாதிகளின் மிதவாத கோரிக்கைகள் தொடர்பான ஆங்கிலேயர்களின் அணுகுமுறை குறிப்பிடத்தக்க அளவில் மாறவில்லை என்பதால் மித தேசியவாதிகள்னு சொல்லி இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே வந்து தோல்வி கண்டன. இவங்க வந்து தீவிர தேசியவாதிகள் என்று அழைக்கப்பட்ட தலைவர்களின் குழுவால் இவர்கள் விமர்சிக்கப்பட்டன. இந்த மித தேசியவாதிகள் தீவிர தேசியவாதிகள் முன்னாடி வந்து விமர்சிக்கப்படுறாங்க. யார் விமர்சிக்கிறா? தீவிர தேசியவாதிகள் மித தேசியவாதிகளை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. மனுக்கள் மற்றும் கோரிக்கைகள் கொடுப்பதை விட சுய உதவியில் அதிக கவனம் செலுத்தின. ஸோ இதில் சும்மா ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும்தான்.